தருமபுரி மக்களவை தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் பாமகவைச் சேர்ந்த சௌமியா அன்புமணியை ஆதரித்து அவருடைய மகள்கள் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை விநியோகித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், முழு விவரங்கள். ஷாம், வணக்கம். பாமகவினுடைய தர்மபுரி வேட்பாளராக சௌமியா அன்புமணி போட்டியிடக்கூடிய நிலையில் அவர் ஒருபுறம் தீவிரமாக வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். மறுபுறம் அன்புமணி அவர்களுடைய 2 மகள்களும் வீதி வீதியாக சென்று ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று அங்க இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் என அனைவரையும் சந்தித்து பாமகவினுடைய துண்டு பிரசுரங்களை கொடுத்து பாமகவினுடைய கொள்கைகளை எடுத்து கூறி அவர்கள் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வருகிறார்கள். குறிப்பாக இங்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர் சௌமியா அன்புமணி தொடர்ந்து உங்களுக்கு தேவையான பல நலத்திட்டங்களை செய்து தருவார் என்று பாமக சார்பிலே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல திட்டங்களையும் எடுத்து கூறி அவர்கள் தன்னுடைய அந்த தாய்க்கு அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே 2 முறை அன்புமணி அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட்டவர் என்பதனாலே அவர் இந்த தொகுதியில் முன்பு வெற்றி பெற்ற போது என்ன செய்தார், அதே போல கடந்த முறை கொடுத்த அந்த வாக்குறுதிகளை எதை நிறைவேற்றி இருக்கின்றார், எவை தொடர்ந்து அந்த பெண்டிங் தொடர்ந்து இன்னும் முழுமை அடையாமல் இருக்கின்றது என்பதை எல்லாம் கூறி அவற்றை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு மற்றொரு வாய்ப்பு வேண்டும் என்று சொல்லியும் அவர்கள் வாக்கு சேகரித்து வருகிறார்கள். சௌமியா அன்புமணி அவர்களுடைய 2 மகள்களும் சென்று இந்த பாமகவினுடைய துண்டு பிரசுரங்களை கொடுத்தும், அதே போல பாமகவினுடைய குறிப்பாக மது ஒழிப்பு, அதே போல இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவது உள்ளிட்ட பல விஷயங்களை கூறி அவர்கள் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். கட்சி நிர்வாகிகளும் அதே போல கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் உடன் சென்று இவரை அறிமுகப்படுத்தி அதே போல அந்த பாமகவினுடைய கொள்கைகள் அதே போல சின்னம் ஆகியவற்றை எல்லாம் கூறி அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.